விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வேன் ஓட்டுநர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி போலீசாரிடமிருந்து தப்பி ஓட முயன்றபோது தவறி விழுந்ததில் கையில் முறிவு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பெருமாள்தேவன்பட்டியைச் சேர்ந்த காளிக்குமார் வேனில் திருச்சுழி நோக்கி சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரை ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உறவினர்கள் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களிடம் அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி பேச்சுவார்த்தை நடத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் அங்கிருந்த போலீசார் டிஎஸ்பி காயத்ரியை அவர்களிடமிருந்து மீட்டனர். அதனைத் தொடர்ந்து பெண் டிஎஸ்பியை தாக்கியதாக 7 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே வேன் ஓட்டுநரை கொலை செய்த வழக்கில் செம்பூன் நெருஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன், அருண்குமார், காளீஸ்வரன் மற்றும் மதுரையைச் சேர்ந்த பாலமுருகனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை அவர்கள் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக போலீசார் திருச்சுழி அருகே அம்பனேரி பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது கைது செய்யப்பட்டவர்களில் காளீஸ்வரன் என்பவர் போலீசாரிடமிருந்து தப்பி ஓட முயன்றதாகவும் அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் காளீஸ்வரனுக்கு கை முறிந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் காளீஸ்வரனை பாதுகாப்பாக மீட்டு திருச்சுழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த பின் அனைவரையும் சிறையில் அடைத்தனர்.